அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் நம் தியானிக்க இருக்கிற வேத வார்த்தை அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரு சிறு பகுதி. ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கோரேஸ் மன்னன் ஒரு புறஜாதி மன்னனாக இருந்தோம். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக தன்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவர் அவங்ககிட்ட சொன்ன உடனே ஹி ஒபேஸ், அவன் கீழ்ப்படிஞ்சு அதை செயல்படுத்த முற்படும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் புதையல்களை தருவேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் நமக்கு திட்டங்கள் கொடுத்ததுனாலும் நம்மளுடைய எண்ணத்தில் நம்முடைய நிலைப்பாட்டில் நமக்கு அதற்கு தேவையான பொருளாதாரமோ இல்லை கட்டுமானத்திற்கு தேவையான மெட்டீரியல் திங்ஸோ நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். பட் நம்ம ஆண்டவருக்கு ஒபே பண்ணி அதை ஆக்ஷனில் செயல்படுத்த நம்ம முற்படும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம முடங்கி போயிருக்கிறோம். பட் இனிஷியேட் பண்ணணும். எப்படின்னா ஆண்டோடைய வார்த்தையை வச்சு நம்ம முதலாவது துவங்கணும். அப்படி துவங்குவதற்கு நம்ம முன்னெடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த காரியங்களே செய்வார். பாருங்கள், ஆசாரியர்கள் யோர்தான் கிட்ட போகிற வரைக்கும் ஒன்றுமே நடக்கல. பட் அவங்க விசுவாசத்தோடு அவங்க கால்களை எடுத்து அந்த யோர்தானில் வைத்த உடனே வசனம் சொல்லுகிறது, ஆசாருடைய கால்கள் அந்த நீரில் பட்ட உடனே அந்த யோர்தான் 2ஆக பிரிந்து ஓடினதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு விசுவாசத்தோடு செயல்பட நம்ம முற்படும் பொழுது ஆண்டவர் அடுத்தடுத்த காரியங்களை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. உங்கள் ஊழியத்துக்கு சஃபிஷியன்ட்டான பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான வருமானம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். பட் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து செயல்பட நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது ஆண்டவர் அப்போ ப்ரொவைட் பண்ணுவார். ஸோ காட் ப்ரொவைட் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்க. அவர் நமக்காக மறைத்து வைத்திருக்கிற அந்த நன்மைகளை நமக்கு கொடுப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.